அக்கா பில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தை தட்டி ஒரு மாஷா பியர் வேண்டாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆஃப் வசுந்தரா துரை. இன்றைக்கி என்னோடய செகண்ட் பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே விலாக் தான் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஷாப்பிங், கேக், பேக்கிங், டெக்கரேஷன், செலப்ரேஷன் இது எல்லாமே ஒரு வீடியோலேயே நம்ம வந்து பார்க்க போகிறோம். டே 1 அப்போது நாங்கள் வந்து பர்த்டே ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். டே 2 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரீ பர்த்டே செலப்ரேஷனுக்காக கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டமும் அண்ட் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். ஹாய். ஸோ இப்போது வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது. நான் இன்னுமே தூங்கலை. இப்போது இதுக்கப்புறம் ஒரு 2 days நான் தூங்குகிற டைம் எனக்கு கிடைக்காதுன்னு தோணுது. நிறைய ஒர்க் இருக்குது. இப்போது நான் வந்து கேக் வந்து பேக் பண்ண போகிறேன். என்னோடய 2வது பொண்ணுக்கு வந்து பர்த்டே வந்து ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே. ஸோ வீட்லேயே தான் பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், சிம்பிளாக வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நானே கேக் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 கேக்கு ப்ரீ பர்த்டே நைட்டு வெட்டுறதுக்கு அண்ட் பர்த்டே அப்போது. ஸோ 2 கேக்கும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அண்ட் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு கேக்கோட பேஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு இன்னொரு பேஸ் ரெடி பண்ணி க்ராஸ் பண்ணி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பிளான் வச்சுருக்கேன். இது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இன்னும் வந்து பலூன் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் கூட பண்ணலை. அதுக்கெல்லாம் போகணும், ஷாப்பிங் போகணும், நிறைய ஒர்க் இருக்குது. இதுக்கு நடுவில் நான் எப்படி வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் வந்து கிடைக்கலாம். அண்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா வென்மார்ட்டில் போயிட்டு அதாவது கதவெல்லாம் மூடி அவங்க பில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தை தட்டி ஒரு பல ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அங்கே கிடைக்காத ஒரு 2 ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா வீனஸும் மூடுற சமயத்தில் போயிட்டு எனக்காக ஒரு 2 அப்படின்னு கேட்டு 2 பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுலேயே ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பண்ணலை. ஸோ நாளைக்கு மண்டே தான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். பேக்கர். ஸோ நான் பேக்கர் தான். ஸோ என்னோடய பேக்கிங் ஐட்டமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த புக்கில் தான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லைன்னா நான் அவ்வளோதான். ஏன்னா இப்போ சிஸ்டமும் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் சிஸ்டம்லேருந்து எடுக்க முடியாது. அதனால் இப்போ இது எழுதி வச்சது எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதிலேருந்து தான் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் பேக்கிங்கில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக அந்த கிராம்லாம் தெரியாது. எழுதி வச்சு பண்ணால் மட்டும்தான் எனக்கு அப்படி தோணுது. ஸோ நான் இதை வச்சு இப்போ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். திஸ் இஸ் மை கொஞ்சம் மடங்கி வச்சு சண்டே நைட் 1 o'clock மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து ரெடி பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இப்போ ரெடி பண்ணால் தான் நெக்ஸ்ட் டேயில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே முடிக்க முடியும் அப்படின்ட்டுன்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 kg வெனிலா ஸ்பாஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான மெஷர்மெண்ட்டெல்லாம் எழுதி வச்சுட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இதை முடிச்சுட்டு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு, வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதையுமே வந்து நான் பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியாகவே நான் வந்து எழுந்துட்டேன். என் பசங்களாம் வந்து எழுந்துக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து பர்த்டேக்கான கேக் வந்து ரெடி பண்ணணும். அது வந்து 3 லேயர் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேவோட கேக்கை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருக்கேன். கலர் மட்டும்தான் சேஞ்சு. ஸோ இதுக்கு வந்து நான் பிளாக் ஃபாரஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீ பர்த்டே செலப்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது பிளாக் ஃபாரஸ்ட் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 kgக்கு மேலேயே போயிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய டின் வந்து அது பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 2 டின்னாக வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்பாஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு கிளிங் ரேப் பண்ணிவிட்டு உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ்க்கு வந்து ரெடி ஆகி போயிட்டேன். ஏன்னா வந்து டெக்கரேஷன் தான் ரொம்ப மெயின். நம்ம சிம்பிளாக வீட்டில் பண்ணாலுமே கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணால் தான். ஸோ ப்ரீ பர்த்டே அண்ட் பர்த்டே 2 வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா என் 2 பசங்களுக்குமே, அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணுக்குமே வந்து 6 இயர்ஸாக ப்ரீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு தான் பர்த்டே வந்து நெக்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணுவோம். அதே தான் நான் வந்து இவளுக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது 2த்துக்குமே சேர்த்து டெக்கரேஷன் வந்து
பாரிஸில் வந்து ஒரு 4-5 டெக்கரேஷன் ஷாப் அலைஞ்சி நாங்கள் வந்து அவளுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். வந்த உடனே கூட ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் நான் சடனாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பர்த்டே கேக் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைமே இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12க்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் 12:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணவே. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து அப்படியே ஐசிங் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்குலாம் ரெடி பண்ணலாம் ஹஸ்பண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஹெல்ப் பண்ண போயிட்டேன். அது செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து டெக்கரேஷன் மட்டும் வந்து பண்ணியிருந்தேன். ஒயிட் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாகிடுச்சு. லைட்டாக ஒயிட்டை மட்டும் எடுத்து நாங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டோம். அண்ட் இதுதான் எங்களோட ஃபைனல் டெக்கரேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண கேக் ஒயிட் ஃபாரஸ்ட். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பர்த்டே அப்போது கேக் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு அப்படி தான் அந்த கேக்கை வந்து அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. கேக் சாப்பிடவே முடியாமல் இவன் முழிச்சிக்கிட்டே இருந்தால் அவள் தான் வந்து அவளுக்கு கற்றுக் கொடுத்தா இந்த மாதிரி அடின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேடம் வந்து ஒரு கால்வாசி கேக்கை வந்து நாஸ்தி பண்ணி காலி பண்ணிட்டாங்க. மீதி இருக்க கொஞ்சம் கேக் தான் எங்களுக்கு கிடச்சிருந்தது. கேக் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. The next day பர்த்டே. ஸோ அன்னைக்கு வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணணுன்ட்டு ஏர்லியாகவே நான் வந்து எழுந்துட்டேன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பண்ணதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போய் படுத்துட்டு அடுத்த நாள் எழுந்து நான் கேக் ரெடி பண்ண தான் வந்தேன். ஸோ லேட்டராக கூட நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கப் கேக், ப்ரௌனி, கேக்ஸிக்கல், அதுக்கப்புறமேட்டு வந்து கேக்லாம் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணணும். ஸோ எல்லா வேலையுமே அன்றைக்கி ஒரு நாளுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்குது. ஸோ ஈவினிங் வரைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கப் கேக்குக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணி அதை வந்து ஓடிஜியில் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது ரெடி ஆகிற சமயத்தில் நம்ம வந்து ஐசிங் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்ன்ட்டுன்னு அதை வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு கிருத்திகா, ஹாப்பி பர்த்டே டு யூ பர்த்டே கேர்ள், ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ரௌனிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 1 kg ப்ரௌனி யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். சரி பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டுன்னு 1 kg வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது பண்ணுற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒயின் கலர் பலூன் கிடைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள். ஏறாத கடையே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பாரிஸில் ரக்மான் டெக்கரேஷன். ஸோ அங்கே தான் கிடச்சிது. ஸோ அதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைடெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஹெல்ப்பால் அந்த டெக்கரேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து ஐசிங் பண்ண ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணோட பர்த்டே கேக்கு அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருக்கேன். அவளுக்கு எல்லோ அண்ட் ரெக்ஸோனா கலர், இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயின் அண்ட் ஒயிட் கலர். ஸோ எனக்கு இது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. கரெக்டாக பண்ணுவேனான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் நல்லாவே டெக்கரேஷன் பண்ணிட்டேன். இந்த பொம்மைலாம் கூட பார்த்திங்கன்னா அவளுடைய அப்படியே கேக்லேருந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் இவளுக்கு யூஸ் ஆகும் நான் நினச்சே பார்க்கல. இவளுக்கு ரொம்பவே யூசேஜ் ஆச்சு. அண்ட் டெக்கரேஷனும் எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா முடிச்சிட்டாரு. இப்போ வந்து நம்ம எல்லாமே பிளேட்டிங் பண்ணி அங்கே போயிட்டு எல்லாமே ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் வந்து கப் கேக்ஸ் எல்லாம் வந்து அழகாக எடுத்து வச்சுட்டேன். இதில் நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்டிங் தான் பண்ணணும்னு இருந்தேன். பசங்க தான் வந்து எங்களுக்கு அது வேண்டாம், க்ரீம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். ஸோ ப்ரௌனியும் எடுத்து வச்சுட்டேன். இதுதான் வந்து நான் செஞ்ச கேக்கு. நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கேக் பண்ணனான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு டெக்கரேஷனும் சூப்பராக வந்துருச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கப் கேக்கும் பாப்சிக்கலும் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனியும் அண்ட் 5 ஸ்டார் வந்து கடையில் வாங்கினதும். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் செஞ்சேன். 2.5 டேஸோட ஒர்க் இது. நல்லபடியாக வந்தது. தனுசு கீழே விழுந்துருச்சு பொப்பம் இல்லைன்னு. பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் கிருத்திகா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி
வரலையா ஓய் அந்த சாப்பாடே சாப்பிடுறேன். என்னது இருக்குமா? பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. இதுதான் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வச்ச ட்ரெஸ்ஸு, இது எங்கள் அக்கா வச்ச ட்ரெஸ்ஸு. ஸோ 2 பேருமே வந்து ட்ரெஸ் வச்சு பழம்லாம் தட்டுலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேக்கு, கப் கேக்கு, ப்ரௌனி அண்ட் சாக்லேட் இது எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம். மிக்சர் வேறு வாங்கினேன், நான் கொடுக்கவே மறந்துட்டேன். அண்ட் நான் எதிர்பார்க்காம எல்லாருமே சடனாக வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோடய பாப்பாவோட பர்த்டேவும் சூப்பராக போச்சு. வாழ்த்தின எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.